உடம்புல சத்து இருக்கா? காலையில நல்லா பரோட்டா சாப்பிட்டு சாப்பாடு எதிர்பார்க்காத. எப்படி நம்ம அப்படியே இருப்போம், சாப்பிடுவோம். இல்ல பொதுமக்களை பத்திரமா வந்துட்டு பத்திரமா அனுப்பிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். மலைக்கு போதா யார் யார் கை தூக்கு? மலை யார் பாத்துக்கிறீங்க? மலை போயிட்டு வந்தீங்களா மேல? அதே மாதிரி மலையை பாத்துக்கணும். ரோடு தான் ரொம்ப வாயில் இருக்கு பத்தியா? கேட் எல்லா கேட்டையும் 10 பேர். எந்த இடத்துலயுமே 5 பேத்துக்கு மேல கும்பல் இருந்தா யாருமே மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி பேசாத, குணமா பேசு. எல்லாருமே நம்ம தோழர்கள் தான், தோழிகள் தான். தளபதி மேல ஆசைப்படி தான் பொதுமக்கள் வருவாங்க. அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில வரதான் செய்வாங்க. அவங்கள கோவிச்சு கலந்து பேசாது, தன்மையா பேசு. ஒரு இடத்துல 5 பேர் தான், உடனே அங்க போ. எதுக்கு வந்திருக்கீங்க? அப்படியே 10 பேரா அப்படியே பேசு. அப்படியே 2 பிரி, கும்பலை சேர்த்தாத. எந்த இடத்துலயும் கும்பலே வரக்கூடாது. 5 பேர் சேர்ந்தாலே அவங்களை பிரிச்சு விட்டுரு. கும்பல் சேர்ந்துச்சுன்னா 5, 10 ஆகும், 10, 20, 30, 50 ஆகும். உள்ள போகணும் என்ன வரும்? ஒருத்தன் தப்பு பண்ணா எல்லாமே பண்ணுவான். அவன் தப்பே பண்ணக்கூடாது, அவன் எண்ணமே வரக்கூடாது. ஒரு இடத்துல பாக்குற எங்க இருந்தாலும் சரி, ஒரு கும்பல் வருதுன்னா நீ நிக்கிறனாக்கா அந்த இடத்துல இன்னொரு தம்பி கூப்பிட்டு நிக்க வச்சு நீ அங்க போ. இந்த இடத்த கொடுத்துட்டு அங்க போயிடாத, இங்க உள்ள போவாங்க. எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான். யாருமே கோபப்படுற மாதிரியோ முகம் சுளிக்கிற மாதிரியோ நடந்துக்க கூடாது. முதல்ல சுய ஒழுக்கமா இருக்கணும். எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோட பேசு. உன்னை பாதுகாப்பு நிக்கிற அப்படின்னா நீ கோபத்தோடயோ அந்த மாதிரி எதுவுமே காட்டாத. அன்பா பழகு. அதுக்குதான் உன்னை போட்டிருக்காங்க. சரியா? தேங்க்யூமா. எல்லாமே சார் தெரியும். சார் தான் எப்பயும் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. சார் தான் எப்பயும் கொடுப்பாரு. இது இல்லாம 2-3 ரிட்டையர்ட் ஆபீசர் வருவாங்க. அவங்க சொல்றப்ப நீங்க கேட்கணும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டமானது சேலத்தில் வருகிற 13ஆம் தேதி திட்டமிட்டு தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. குறிப்பாக அந்த பிரச்சார சந்திப்பு கூட்டமானது தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகர காவல்துறையினர் 51 விதிகளுக்கு உட்பட்டு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளனர். அதனையொட்டிதான் தற்போது இங்கு சீலநாயக்கன்பட்டி, சேலம் ஆத்தூர் நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய இந்த சீலநாயக்கன்பட்டி இந்த மைதானத்தில் தற்போது விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான பாதுகாப்பு பணிகளை ஏற்படுத்துவதற்காக சுமார் 750 தன்னார்வலர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவத்தினரை வைத்து தற்போது இந்த ஒத்திகை எவ்வாறு பாதுகாப்பு பணிகள் எப்படி ஈடுபட வேண்டும், கர்ப்பிணி பெண்களோ இல்ல வேற யாரோ அனுமதிக்க கூடாது, அதே போன்று கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மாதிரியான அந்த அறிவுரைகள் எல்லாம் தொடர்ந்து தற்போது இந்த பகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு பணியில் மட்டும் 750 நபர்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே இருந்து பயன்படுத்தப்படுகிறார்கள். அதே போன்று மற்ற மாவட்டங்களில் இருந்து கூட அழைத்து வர திட்டமிட்டுள்ளனர். ஆனால் காவல்துறை விதிக்கப்பட்டுள்ள பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். அதே போன்று இந்த 4998 நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் உள்ளிட்ட இந்த 51 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்று குறித்த அறிவுரைகளை சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் தன்னார்வலோடு தற்போது அவர்கள் கலந்துரையாடியை நாம் பார்த்தோம். அவரிடமே கேட்கலாம் என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை இவர்கள் விதித்திருக்கிறார்கள், அதை எவ்வாறு இவர்கள் கடைபிடிக்க, என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்கினார் என்பதை அவரிடம். வணக்கம் சார். இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் எப்படி வராரு, இன்னொன்னு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு பணியில எப்படி ஈடுபட போறீங்க, இந்த வாகனம் நிறுத்துமிடம், அதே போய் இந்த தேசிய நெடுஞ்சாலையை கடக்கக்கூடிய என்ன மாதிரியான பாதுகாப்பு பணிகள் நீங்க ஈடுபடுத்த போறீங்க? 51 விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாகனம் நிறுத்துவதற்காக 20 ஏக்கர் இடம் பார்த்திருக்கோம். பிட்டா யாருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, தனித்தனியாக அங்கே நிறுத்துற மாதிரி பார்த்திருக்கோம். அதே மாதிரி வருகின்ற நிர்வாகிகளுக்கு குடிநீர், மருத்துவ உதவி, எல்லாமே என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே செய்து கொடுத்திருக்கிறோம். நிர்வாகிகள் குறிப்பா அவர் காலையிலிருந்தே வரது, ஏன்னா பல்வேறு மாவட்டங்களில் நம்ம அவர் மக்கள் சந்திப்பு கூட காலையிலிருந்தே வருவாங்க. இப்ப அதுல என்ன மாதிரியான காவல்துறை விதிச்சிருக்காங்க, நீங்க எப்படி அவர்களை அனுமதிக்க போறீங்க? 12 மணிலிருந்து 3 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து கழக நிர்வாகி எல்லாத்தையுமே எப்படி சொல்லிருக்கேன்னா, அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி கடந்து வர மாதிரி, ஒரு டிராபிக் ஆகாத மாதிரி, ஒரு ஒன்றியம் இருக்குனாக்கா அவங்க உள்ள வந்தோம் அடுத்து வர மாதிரி, எதுவுமே எந்த வகையிலுமே பொதுமக்களுக்கோ பாதசாரிகளுக்கோ இல்ல வாகன ஓட்டிகளுக்கோ இடையூறு இல்லாமல் அந்தந்த நகர ஒன்றிய நிர்வாகிகள் தலைமை ஏற்று அவங்கள கூட்டிட்டு வரணும். தனித்தனியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா தனித்தனியா வந்தாதான் கும்பல் வரும். ஏன்னா ஆர்வம் மிகுதியால் பொதுமக்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை 12 மணிலிருந்து அனுபவிக்கிறோம். போதும், 1 மணி நேரம் வந்துடுறாரு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள உள்ள வந்துடுறாங்க. 1000 பேர் தானே வண்டியோட வராங்க, இறங்குறாங்க, உள்ள வந்துடுறாங்க.
நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகிற 13ஆம் தேதி சேலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை தற்போது இங்க நடத்த இருக்கிறார். அதற்கான பாதுகாப்பு பணிகளை முன்னாள் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்களை வைத்து தற்போது இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. எந்த ஒரு அசம்பாதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்போது கண்ணும் கருத்துமாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது தற்போது இந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது.